வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமரால பார்த்து பேசுறேன். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஜயானி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்ட்டாக இருப்பார். பட் டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போது எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோடய பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்ன தான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோடய டீம் எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துகிட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, உங்களால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணுன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுட்டி நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமாக தெரியல, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே நான் தான் ஒரு 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டைலாக் பேசணுன்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சிடுவார் அவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸை நம்ப வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவரின் சொந்தம் அவர், அவரின் சொந்தம் இவர். தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி ஹீரோவாக கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி பறந்தவர் பலர். அந்த வரிசையில் அஜய் திஷான் இன்னும் பல அற்புதங்களை தமிழ் சினிமா படைப்பார் என்ற நம்பிக்கையோடு அழைக்கிறோம். அஜய். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், பிரஸ் நண்பர்கள் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் முதல் மேடையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரை, அத்தனை ஹீரோஸை, அத்தனை செலிபிரிட்டிஸை உருவாக்குனதே நம்ம பிரஸ்காரங்க. நீங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல், மக்களோட ஆதரவு இல்லாமல் யாரும் இங்கே வந்து நிற்க முடியாது. ஸோ அதுக்காக என் முதல் நன்றியை உங்ககிட்ட நான் பெருசாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மார்கன், இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தை தயாரித்த என்னுடைய அத்தை ஃபாத்திமா விஜயாண்டி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜயாண்டி சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லியோ சார் சொல்லலாமா சார் ஏதாச்சும்? லியோ சார் ஃப்ரம் முத நாள்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெடிக்கேஷன், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு சில வாட்டி நான் எல்லாம் சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சார் மட்டும் தனியாக அவர் வேறு ஜோனில் இருப்பார். சரி, நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிட்டோமான்னு உட்காந்து யோசிக்கும் போது, சரி ஏதாச்சும் தப்பாக இல்லை நான் அங்கே இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ஜோன்லாம் ட்ராவல் பண்ணி, பட் அதில் அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் படம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஏன் அப்படி இருந்தார், ஏன் இங்கே போனார் வந்தார். ஹிஸ் டெடிக்கேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் எடிட்டர்ஸ், மோஸ்ட் டெடிக்கேட்டட் கிரியேட்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அகெயின் இந்த படத்தில் வேலை செஞ்ச மீதியோட டெக்னீஷியன்ஸ், யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஆர்டிஸ்ட் பிரிகிடா, தீப்ஷிகா, அர்ச்சனா, சேஷ்விதா சார், விஜயனி சார், அண்ட் மானதி சங்கர் சார், தேங்க்யூ சார்.
அண்ட் டைரக்ஷன் டீமில் இருக்கிற பிரபு, ஸ்வேதா, பிரேம்ஜி, ஜெய்சன், அருண் சார் எல்லாரும் நன்றி. அண்ட் சசி சார், தேங்க்யூ வெரி மச் சார் உங்கள் அடுத்த படைப்பில் என்னை வச்சுக்கிறதுக்கு. அண்ட் கணேஷ் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வரும் ஜூன் 27 நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஆதரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பண்ணுங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்யூ. எண்ணங்களை செயலாக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லியோவை நினச்சி. லியோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் படத்தொகுப்பாளர். பொதுவாக சிகுமார் சார் கம்பெனியில் பண்ணும்போது மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மாறினாலும் எடிட்டர் வந்து எப்பவுமே லியோவாக தான் இருப்பாருங்க. ஸோ நமக்கு போகும்போதே ஒரு கம்பெனி கம்பெனிலேயும் ஒரு எடிட்டர் கொடுத்துட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் அங்கே படம் பண்ண எல்லாருக்குமே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அவர் அட்டக்கத்தியில் ஆரம்பித்து அட்டக்கத்தி, பீட்சா, சூதுகவும், முண்டாஸ்பட்டி, திகிடின்னு எல்லாமே வந்து முதல் பட இயக்குனருடைய படமாக இருக்கும். பொதுவாக முதல் பட இயக்குனர் கூட வந்து ஒரு எடிட்டர் வந்து பணியாற்றும் போது என்ன ஆகுனா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை மாற்றிக்கவும் மாட்டோம். புதுசாக அவங்க சேஞ்ச் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கவும் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற முதல் பட இயக்குனருக்கு அவர் நிறைய சேஞ்சஸ் சொல்லி படத்தை இம்ப்ரூவ் பண்ணி காட்டி அது ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிரேடுக்கு போயிட்டாலும் வாத்தியார் வந்து அதே கிளாஸில் திரும்ப அடுத்த செட்டுக்கு பாடம் நடத்துவார் அதே பாடத்தை. அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனருக்கும் திரும்ப லியோ வந்து இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்களோட வந்து போராடிக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட எடிட்டர் மட்டும்தான் இயக்குனர்கிட்ட இருக்கிற படத்தை கொஞ்சம் பார்வையாளர் பக்கமாக நகர்த்துற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். இல்லை இப்படி காமிச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள். நமக்கு அந்த நம்பிக்கை வராது, நம்ம விடவும் மாட்டோம். இவர் வந்து நம்ம கோழி கொஞ்சம் பாதுகாக்கிறாரா இல்லை தூக்கிட்டு போகிறாரான்னு தெரியாமல் ஒரு பயமாகவே இருக்கும். இல்லை வைங்கன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடுவார். இப்படி வச்சா நல்லா இருக்கும் வை, இது இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரவைஸ் ஆகிருக்குன்னு. என்னுடைய படம் இன்னும் எளிமையாக புரிஞ்சதுக்கும் நல்லா வந்ததுக்கும் லியோவுடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு. நிறைய படங்கள் அவருடைய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், பாராட்டியிருக்கேன். அவர் வந்து படம் முடிஞ்சு மிக்சிங் தேட்டரில் வந்து நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பார். அங்கே கூட ஏதாவது ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சின்ன சின்ன வேலைகளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு டே நைட் அதுக்காக வந்து பின்னாடியே போயிட்டு இருப்பார் கூடையே. பொதுவாக அந்த மாதிரி படத்தொகுப்பாளர்கள் அவங்க டேபிளில் ஒர்க் முடிஞ்சால் மற்றவருக்கு அங்கே அசிஸ்டண்ட் வச்சு பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா மற்றவருக்கு இயக்குனருடைய பார்வையில் இருக்கும். பட் லியோ மட்டும் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங் வரைக்கும் வந்து கடைசியாக ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய அதுக்கு காரணம் அவருக்கு வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் அவரை இன்றைக்கி வந்து இயக்குனர் ஆக்கியிருக்குது. ஒரு நல்ல கதையுமே கூட அவர் இன்னொரு நண்பரோடு இருந்து அந்த கதையை வந்து கதைக்காக ஒரு பெரிய தேடல் பண்ணிகிட்டு இருந்தார். நல்ல ஒரு கதையை நம்ம படமாக எடுக்கணும். அதுவும் வந்து இந்த படத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் மாதிரி ரொம்ப நேர்மறையான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குநர்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிகுமார் சாருக்கு அப்புறமா இவ்வளவு அறிமுக இயக்குநர்களை கொண்டு வந்த ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அவர் தான் இருக்கார். சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதை எனக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. படக்குழு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் வந்து த்ரில்லர். இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிவா சார் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் த்ரூ அவுட்டாக ஹோல்ட் பண்ணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி சார். சக்தி திருமகன் பற்றி ஒரு அப்டேட் படம் முடிஞ்சிருச்சு. படம் நல்லா வந்திருக்கு. லியோனா வந்து காலேஜ் சீனியரு. ஸோ லியோனா எடிட் பண்ண படங்களில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது நாங்கள் காலேஜ் டைம்லேருந்தே நிறையா பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். படத்தோட ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அஜய் பிரதர் ஒரு 1 இயராக தெரியும். அவர் ரொம்ப இயல்புலேயே ரொம்ப சாந்தமான அமைதியான ஒரு ஆள், ரொம்ப டெடிக்கேட்டட், சூப்பராக. இது வந்து ஒரு கரெக்டான இதாக இந்த ஃபஸ்ட்டு படத்தில் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெடிக்கேட்டான ரோல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள், சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கன் நம்ம பார்த்த அந்த ஷோரீலும் ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வழக்கமான அந்த விழாவுக்கு சொல்கிற வார்த்தைகளாகவே இல்லை, உணர்வுபூர்வமாகவே ரொம்ப நம்மளை பாதித்தது.
அந்த விஷுவல்ஸ் இது ஏதோ ஒரு வேறு தளத்துக்கு சினிமா இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை மட்டும் அந்த படத்தில் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடிஞ்சுது. லியோவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சிவி குமார் கம்பெனியில் வந்து சிவி குமாருக்கு எல்லா ஃபைனல் டிசிஷன் லியோ தான் எடுப்பார். இல்லையா அது லியோ பழக்கமே இல்லை எனக்கு. ஆனால் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், லியோ சொன்னால் தான் கேட்பார் சிவி குமார்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஒரு சரியான கிரிட்டிக்காக எடிக்டராக எல்லா விதமான நல்ல பேர் இருந்தது. நல்ல பேர் தான் எல்லா இடத்துலையும். நீங்கள் பண்ணியிருக்கிற படமும் நிச்சயமாக வந்து ஏன்னா அவ்வளவு பேரை நீங்கள் அத்தனை டேரக்டர்ஸ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ வேலை வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பண்ணுற படத்தில் மற்ற டேரக்டர் கிளிக்கக்கூடாதுன்ற அந்த கான்சியஸ் ரொம்ப இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக நான் பார்த்தேன். இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த அஜய் ரொம்ப அதை நேரில் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்க்குறக்கும் படத்துக்கும் ஏராளமான வித்தியாசம், எக்ஸ்ட்ரானரி. 10 ஸ்டோரிலேயே அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துமா. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் விஜய் ஆண்டனியோட சிஸ்டர் பையன் இல்லைன்னா கூட இதே பாராட்ட நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். இன்னும் அடுத்தடுத்து பெரிய படங்களாக வரப்போகுது. அடுத்து மிகப்பெரிய அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர்னா அது சசி ஒரு இயக்குனர். அவரோட இயக்கத்தில் நீ ஒரு பேரல் ஹீரோ ரோல் பண்ணுறன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பாக. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே போல் அந்த படத்தில் வந்து நிறையா வேலை செஞ்சு அதில் கேமராமேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒர்க்கு. அந்த ஃபோட்டோகிராஃபி வாஸ் அமேசிங். வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ஆல் தி பெஸ்ட் சார். நான் டோட்டலாகவே அது பிக்சரைசிங் அந்த டோன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் எல்லா ஹீரோயின்ஸ் ஹைலி டேலண்டட், பிரிகடா அண்ட் அதர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த மார்கன், அவர் என்ன மார்கன் தெரியல, நான் ஒரு பெரிய மூர்கன் அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சினிமாவில் அந்த ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி, நான் சொன்னால் நடந்தே தீரணுன்ற அந்த ஒரு திமிர், அது எல்லாமே அவருக்கு இருக்குது. அந்த அவர் டைட்டில் எல்லாமே அவருக்கு வச்சுக்க வேண்டியது நம்ம திருப்பி அவர் ஒரு மூர்கன் ஒன்று எடுப்பார்னு எடுத்தது. அந்த மாதிரி வந்து நான் அப்படி ஒரு ஏன்னா தைரியம், உச்சக்கட்ட தன்னம்பிக்கை. அந்த தைரியத்தினோட எல்லாத்துக்கும் அடிப்படை தன்னம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் அவருடைய இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புது டைரக்டர்ஸ் அப்படின்னா அது அவர் மேலே அவர் வச்சுருக்கிற நம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை வந்து எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற அந்த தன்னம்பிக்கை தான் இத்தனை புது டைரக்டர் வாய்ப்பு கொடுக்க முடியுது. நிச்சயமாக கொடுங்க. புதியவர்கள் வர தான் அந்த சினிமா வளரும். அந்த முயற்சிக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி உங்களுடைய இந்த போராட்டம் பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்துட்டே வர்றோம். அவருடைய எந்த அளவுக்கு எல்லா விதமான போராட்டம், மன ரீதியான போராட்டம், பண ரீதியான போராட்டம், வெற்றி தோல்விக்கான போராட்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம் அப்படி சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கைக்கும் ஒரு முயற்சிக்கும் இன்னொரு உதாரணமே சொல்ல முடியாது. நான் ரொம்ப நாள் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நான் தன்னம்பிக்கைன்னு ஒரு புக்கு போட்டால் விஜய் ஆண்டனி பேரில் வச்சிடலான்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய மரியாதை சார். ஆல் தி பெஸ்ட் யுவர் ஃபிலிம். உங்கள் ஃபிலிம் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய அத்தனை பேர் முயற்சிக்காகவும், உழைப்புக்காகவும், நல்ல எண்ணத்துக்காகவும், புது முயற்சிக்காகவும், லியோவுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. மார்கன் பட விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நிர்வாகர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குநர்கள், பெரியவர்கள், இந்த படத்தில் எங்கள் கூட நடித்த அனைத்து சக நடிகர்களுக்கும், முதல்ல விஜய் ஆண்டனி சார் கூட நடிகன்னு இன்னும் ரொம்ப நாள் ஆசை. 2018 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது அப்படியே திருப்பி ட்ராப் ஆகி போச்சு அந்த படம். அது உள்ளுக்குள்ளவே இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு லியோ சார் மூலயமா ஒரு த்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட மாட்டுச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது டேரக்டர் சொன்னார் இல்லையா சித்தர் அப்படின்ட்டு, அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் இருக்கிறவன் தான் நான். ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்த சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும். 2012 அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன். அவங்களுடைய தொடர்பு கிடைக்கன்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது. எப்படி சொல்லனா, தேவபிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு அந்த 100 ஆண்டுக்கு ஒருத்தர் தான். யாவர் ஒருவர் அறிவார், அறிந்ததில் கேள்நில் உணர்நில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. அந்த நிலையை அடையணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஜய்க்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அதுதான் ஷார்ப்பாக இருக்கும். அது அஜயோட கேரக்டர் ஷார்ப்பாக இருக்க காரணமும் அதுதான்.
இதில் நாங்களும் கூட வந்து ட்ராவல் ஆகும். எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை, இது ஜெய் மார்கன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இது லியோவுக்கு வந்து சாதாரண படம் இல்லை. அவர் எடிட்டர் மட்டும் கிடையாதுங்க, டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக் கூட எடிட் பண்ணுறாரு. எடிட் லென்த்து அதிகமாக டைலாக் அதுவாக இருக்காது, ஒரு தான் இருக்கும். வேணாண்ணா அது போதுண்ணா கம்மிண்ணா, அந்த மாதிரி ரொம்ப என்னன்னா ஒரு சின்ன சீன் கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பார், எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார். அந்த மாதிரி யோசிச்சு போனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த பையன் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நானும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.